வணக்கம். நான் தனுராஜ். நான் இப்பொழுது ஆனைகட்டிய வழி பண்பட்டை என்கின்ற ஒரு கண்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், மாரிமழை பொழிந்தால் பெரும்போக விவசாயிகள் அனைவரும் தங்களுடைய வயல்களை வேளாண்மை செய்வதற்காக பண்படுத்துகின்ற அல்லது உழவுகின்ற அந்த சூழல் உருவாகிவிடும். இதன் அடிப்படையில் அண்மை காலமாக ஓரிரு மழைகள் பெய்ததன் காரணமாக விவசாயிகள் அனைவரும், அதாவது பெரும்போக விவசாயிகள் அனைவரும் தங்களுடைய வயல்களை பண்படுத்துகின்ற அல்லது உழவுகின்ற அல்லது தங்களுடைய வயல்களில் இருக்கின்ற அந்த வக்கடைகளை கட்டுகின்ற அவ்வாறான வேலைப்பாடுகளை தற்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் ஆங்காங்கு ஒரு சில பூமிகள் உழவு இயந்திரங்களால் உழவப்பட்டு வருவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் நாங்கள் தற்பொழுது இந்த உழவு இயந்திரத்தை பயன்படுத்தி ஒரு வயலை, அதாவது நெல் செய்கின்ற ஒரு பூமியை இன்று பண்படுத்த போகின்றோம். இந்த அடிப்படையில் தான் இந்த காணொளியை நான் இன்று பதிவேற்றி கொண்டிருக்கின்றேன். இந்த காணொளியை பதிவேற்றுவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், உழவு தொடங்குகின்ற காலப்பகுதி, அதாவது பெரும்போக விவசாயமாக இருக்கட்டும், சிறுபோக விவசாயமாக இருக்கட்டும், இந்த உழவு ஆரம்பிக்கின்ற காலப்பகுதியில் பெரும்பாலான நபர்கள் உழவு இயந்திரத்தை புதிதாக கடைகளில் இருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற போக்கு அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நேற்றும் நாங்கள் இந்த மிஷின் உடஞ்சி ஒரு இணக்குவதற்காக சென்ற காலகட்டத்தில் ஒரு உழவு இயந்திரத்தை வாங்கி செல்கின்றதை எங்களுடைய கண்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த அடிப்படையில் தான் சிலர் உழவு இயந்திரங்களை கடைகளுக்கு எடுக்கச் செல்கின்ற போது, அல்லது உழவு இயந்திரங்களை தங்களுடைய வீட்டில் வைத்திருப்பவர்கள் பூமியை எவ்வாறு உழவுவது, இந்த உழவு இயந்திரத்தை எவ்வாறு ஓட்டுவது தெரியாமல் இருக்கலாம், எவ்வாறு ஓட்டுவது உழவுவதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம். இந்த அடிப்படையில் நான் சில மெதட்டுகள், அதாவது இந்த உழவு இயந்திரத்தை எவ்வாறு ஓடுவது, ஒரு வயலை எவ்வாறு பண்படுத்துவது, அதாவது உழவுவது என்பது தொடர்பாக முழு விளக்கத்தையும் இந்த காணொலியில சொல்ல போகின்றேன். நீங்கள் நினைக்கலாம், நான் இந்த உழவு இயந்திரத்தில் ஒரு நாள் ஏறினதில்லை, நீங்கள் சொல்றதை வச்சு எப்படி நான் இந்த உழவு இயந்திரத்தை உழவுற அப்படின்றலாம் உங்களுக்கெல்லாம் கேள்விகள் எழலாம். ஆனால் இந்த உழவு இயந்திரத்தை ஓடுதல் என்பதும் இந்த உழவு இயந்திரத்தை பயன்படுத்தி வயலை உழவுதல் என்பதும் ஒரு காலமும், அதாவது தங்களுடைய வயசில் ஒரு காலமும் இந்த உழவு இயந்திரத்தில் ஏறி பார்க்காதவர்கள் கூட நாங்கள் சொல்லுகின்ற மெதட்டை ஃபாலோ பண்ணி இந்த உழவு இயந்திரத்தை ஓட்டவும் முடியும், வயலை உழவவும் முடியும். அது எப்படி என்பது தொடர்பாகத்தான் ஒன்று ஒன்றாக நான் சொல்ல போகின்றேன். வாருங்கள் காணொலிக்கு போவோம். இந்த வீடியோவில் பாருங்க, நான் நிற்கின்ற இந்த வயல், அதாவது இந்த வரவை மட்டும்தான் இருக்கு. வரம்பு இப்படி இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். அகலப்பாடு குறைவாகவும் நீளப்பாடு கூடையாகவும் இருக்கு. இந்த பூமியை, அதாவது இந்த வரவையை எப்படி உழவுறது என்று தான் முதலாவது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. சில பேர் வாங்க மிஷினில் ஏறின உடனே வயல் தானே எடுத்த உடனே ஓடலாம்ன்றதுக்காக எடுத்த பெஸ்ட் அடியை நீட்டில் மிஷினை விட்டு உழவுறது, அது பிழையான வேலை. முதலாவது எப்பையும் நம்ம ஒரு வயலை, அதாவது வரவை உலகுக்குள்ள எங்கால அகலப்பாடு குறைய இருக்கோ, அதாவது நீளப்பாடை விட்டுட்டு அகலப்பாடு எங்கால குறைய இருக்கோ அந்த அடிப்படையில தான் மிஷினை திருப்பி எடுக்கணும். இப்போ இந்த வரவையை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பாடு நீளம் கூட, இந்த பாடு அகலம் குறைய, இப்படி பார்க்கணும் அகலம் குறைய. அப்போ என்ன வேணும்னா மிஷினை இப்படி பார்வைக்கு கொண்டு வரணும். இப்படி பார்வைக்கு கொண்டு முதலாவது என்ன வேணும்னா வரவையை குறுக்கால குடையணும். இப்படி குறுக்கால குடைகின்ற போது தான் அந்த வயலானது கல்லுப்படும், அதாவது உழவுப்படும், பண்படும் என்று சொல்லுவாங்க. எனவே என்ன, முதலாவது அடி இந்த வரவை குறுக்கால கல்லணும். குறுக்கால கள்ளி போட்டு இரண்டாவது அடிதான் நீட்டுப்பாட்டில் அடிக்கணும். அதை எப்படி அடிக்கணும்னா, முதலாவது நம்ம இதுதான் வரவண்டு எடுத்தா இந்த வரவை மிஷினால் விட்டு இப்படி கல்றோம், குறுக்கால இப்படி கள்ளி போட்டு இந்த கைக்கு தான் அடிக்கும். அடுத்த அடி அடிக்க போகக்குள்ள இப்படி நீட்டுக்கு அடிப்போம். நீட்டுக்கு அடிக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா மிஷின் இங்கால கைக்கு இப்படி திரும்பி வரணும். முதலாவது அடிக்கு மிஷின் இங்கால திரும்பி வந்தா, அதாவது இடக்கைக்கு திரும்பினா இரண்டாவது அடிக்கு வலக்கை திருப்பணும். அதே மாதிரி மாறிங்கலாம், முதலாவது அடிக்கு வலக்கை திருப்புனா இரண்டாவது அடிக்கு இடக்கை திருப்பு.
இவ்வாறு தான் இந்த வயலை நம்ம உழந்து குறுக்கால அடிக்கின்ற போது இந்த வயலானது கள்ளுப்படும். இதுதான் இந்த வயல் உழவுறதுல முதலாவது மெத்தட். இப்போ நாங்கள் மிஷினுக்கு போவோம். இந்த உழவு மிஷினை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிஷின் பேர் வந்து லோண்டியர். உங்களுக்கு தெரியும், மிஷினில் வந்து அதாவது உழவு இயந்திரத்தில் வந்து லோண்டியர் இருக்குது, டவர் இருக்குது, டூபோட் இருக்குது, சோனாலிகா இருக்குது, அதே போல் எக்ஸட்ரா பல்வேறுபட்ட மெஷின்கள் மாடல்களில் இருக்குது. இப்போ நாம் வந்து இது சாதாரண லோண்டியர், அதாவது லோண்டியரில் வந்து இந்த வெட்டு மிஷினில் இறக்குன லோண்டியரும் இருக்கும். ஆனால் இந்த லோண்டியர் வந்து சாதாரண லோண்டியர். இந்த லோண்டியரை பார்த்தீங்கன்னு சொன்னால் மெஷினில் ஏறும் முதல் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இது வந்து புதாக்களுக்கு சொல்கிறேன், கிட்ட கொண்டு வாங்கி சொல்கிறேன். இப்போ இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கியர் இருக்குது, 2 சைட்டில் பாருங்கள், இந்த இருக்குது, இந்த 2 கியர் இருக்குது. இந்த 2 கியரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி நீங்கள் மெஷினில் இப்படி ஏறி இருக்கிற போது இந்த இடக்கை சைட்டில் இருக்கிறது லோ, அதாவது லோ கியர், அதாவது ரிவேர்ஸ் கியர். அடுத்தது வந்து அந்த மிஷினை கொஞ்சம் ஸ்பீட்டாக ஓடுற கியர்ன்னு சொல்லி 3 கியர் வந்து இந்த ஒரு கியரில் 3 கியர் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிவேர்ஸ் கியர், அதாவது பின்னுக்கு போகிற ரிவேர்ஸ் கியர், அடுத்தது வந்து லோ, அடுத்தது வந்து ஸ்பீட் என்று சொல்லி 3 தரப்பட்ட கியர் இதில் பொருத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்கே பலகைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மோட்டார் வெஹிக்கிளில் கிளச் இந்த கியர் போடுற மாதிரி 1 2 3 போடுற மாதிரி இந்த உழவு மிஷினுக்கு 4 நம்பர் போட்டு 4 கியர் பொருத்தப்பட்டு இருக்கு. எனவே இந்த கியர் வந்து வலக்கை பக்கம் இருக்கிறது 4 நம்பரெல்லாம் போட்டு இருக்கும். புது மிஷின் ஊர்றாக்களுக்கு தெரியும், நம்பரெல்லாம் போட்டிருக்கும். அப்போ கியரை பற்றி நீங்கள் எந்த விதமான கவலையும் கொள்ள தேவையில்லை. இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் R என்ற இலக்கம் போட்டிருந்தா, R என்ற இலக்கம் இந்த போட்டிருந்தா இது வந்து ரிவேர்ஸ். அதே போல் ஏக்கு தள்ளி விட்டோம்னா ஏ வந்து லோ கியர், அதே போல் பிக்கு தள்ளி விட்டோம்னா பி வந்து ஸ்பீட் கியர்ன்னு சொல்லி இதில் வந்து படி 3 கியர் பாவனைக்கு நமக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ அடுத்து நம்ம இந்த மிஷினில் கவனிக்க வேண்டியது இந்த அறிக்கை. இந்த நான் காலால் நவிக்கிறத பாருங்கள், இந்த அறிக்கை இதுதான் வந்து கிளச். மெஷினை வந்து இந்த கியரை கண்ட்ரோல் பண்ணுகின்ற கிளச் வந்து இதுதான். இது வந்து இடக்கால் சைட்டு பக்கம், இடக்கால் பக்கம் இருக்குது. அதே போல் இங்கே வலக்காலில் வந்து நான் 2 இருக்குது. அதே போல் 2 இது வந்து பிரேக். இது வந்து பிரேக் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உழவுற டைமில் வந்து கழட்டி விடுவாங்க ஒத்த பிரேக். அதாவது மெஷினை வந்து திருப்புறத்துக்கு ஈஸாக இருக்கும், ஒரு பக்கம் திருப்புறத்துக்கு ஈஸாக இருக்கும்ன்றதுக்காக உழவுக்குள்ள வாங்கிட்டா இந்த 2 பிரேக்கையும் தனித்தனியாக கழட்டி விட்டுருவாங்க. அதால் ஒரு பிரேக்காக தனித்தனியாக பாவிக்கலாம். இதையும் தாண்டி இந்த பிரேக்குக்கு கீழே காட்டுக்கு இதில் வந்து இந்த பிரேக்கு கீழே இந்த அறிக்கை இது வந்து எக்ஸலேட்டர் ரேஸ் ஆக்குறது. எக்ஸலேட்டர் வந்து சும்மா நோம்பல் அப்படி கொடுத்தா ரேஸ் ஆகக்கூடிய வகையில் எக்ஸலேட்டர் இருக்குது. அதையும் தாண்டி இந்த மிஷினில் எந்த இருக்கிறது தான் இதான் வந்து ஹேண்ட் பிரேக். இந்த மிஷினுக்குரிய ஹேண்ட் பிரேக் இது தான். இதை தாண்டி வேறு இந்த மிஷினுக்கு இருக்கின்ற ஒரு கிளச் தான் இருக்குது. இதை தாண்டி இந்த மிஷினுக்கு இருக்கின்ற இன்னொரு கிளச் வந்து இது வந்து ஃபேன் கிளச். அதாவது இதை ரொட்டுக்கும் பயன்படுத்தலாம். ரொட்டு அடிக்கடி இந்த கிளச்சை தான் போட்டு அடிக்கணும். இதுதான் இந்த மிஷினில் இருக்கின்ற ஒரு என்ன சொல்லலாம், மிஷினில் பாவிக்கக்கூடிய சிஸ்டங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்டா, மிஷினை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எப்போயும் மிஷின் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள கிளச் வந்து நியூட்ரலில் கிடக்கான்னு பார்க்கணும். இப்படி ஆட்டி பார்க்கக்குள்ள தெரியும் நியூட்ரலில் கிடக்கா கீரில் கிடக்காண்டு. அப்போ என்ன பண்ணால் ஷோக்கு திருப்பி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ ஷோக்கை உள்ளுக்கு தள்ளிட்டு போட்டு ஸ்டார்ட் அடிக்கும். ஸ்டார்ட் அடிக்காது. அடிக்கிறதுக்கு பிறகு நாம் இப்போ உழவுறதை தான் சொல்ல போகிறோம். அடிக்கிறதுக்கு பிறகு கலப்பையை வந்து உயர்த்தும். கலப்பையை பார்த்தீங்கன்னா கலப்பையில் வந்து நிறைய புல் இருக்குது. இப்போ வந்து உலகினத்தால் எப்பையும் நம்ம உலகி போட்டு இப்படி புல் கலப்பையில் ஏறி இருந்தால் புல்லுகளை எடுத்து விடணும். புல்லுகளை ஏன் எடுத்து விடணும்னு சொன்னால் இந்த புல் இருந்தால் வந்து கலப்பை வந்து நிலத்தில் வந்து பதியாது, அதாவது ஏறாது, மேலால் கிழிக்கிட்டு வரும். அப்போ இந்த புல்லை எடுத்து விட்டா தான் கலப்பை அழகாக நிலத்தில் ஏறி நிலம் உழுவுப்படும். இப்போ புல்லை எடுத்து விடணும். எடுத்த விட கலப்பை இல்லை, கலப்பையை வந்து கலப்பை எப்படி போடுறது அதெல்லாம் வந்து நோம்பெல்லாம் நீங்கள் செய்வீங்க, அது உங்களுக்கு தெரியும். இதுதான் கலப்பை. இப்போ வந்து மெஷின் எப்பயும் உழவுக்குள்ள வந்து அதாவது கடினமான பூமி, கல் போல இருக்கின்ற பூமிகளுக்கு வந்து லோ கியரை பயன்படுத்தி உழவுனா வந்து சட்டப்படி உழவு போடும். இல்லை நல்ல பூமி வந்து ஈசாரிக்கு பண்ணால் உழவக்கூடிய பூமிக்கெல்லாம் ஸ்பீட் கியரை பயன்படுத்தி உழவக்கூடியதாக இருக்குது. நான் இப்போ இந்த பூமிக்கு எவ்வாறு இருக்குன்னு பார்ப்பதற்காக பெஸ்டான அப்படின்னு சொன்னால் ஸ்பீட் கியர்லாம் போடப்படும். ஸ்பீட் கியர்லையும் போட்டு இஞ்சால பக்கம் நிலையெடுப்பு தானே 2வது கியர்லையும் போடுறேன். ஸ்பீட் கியரை போட்டு இஞ்சால பலகை செட்டில் 2வது கியரையும் போட்டு மெஷினை எடுக்கிறேன்.
இப்போ எடுத்தவங்க ஒரு மூலையில இருந்து தான் உணவு நினைக்க தேவை. எப்பயும் நடுவான இருந்து வந்து ஒரு மூளைக்கு வந்து போகலாம். நான் உழவுறத பாருங்க, நான் கணக்கு பதிக்கிறேன். இந்த ஹை எக்ஸலேட்டர் இருக்கு, அந்த எக்ஸலேட்டரை வந்து 15ல வச்சீங்கன்னு சொன்னா மெஷினுக்கு பாதுகாப்பா இருக்கும். அதே போல நம்ம உழவுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எப்பயும் வந்து என்னடினா மெஷின் எப்படி உழவுறன்றதை சொல்லி காட்டுக்கேன். எப்பயும் வந்து மெஷின் என்னன்னா ஸ்பீட்டாக உழவணும் மட்டும் வேஸ்ட் அடிக்க ஆசைப்படக்கூடாது. என்னன்னு சொன்னால் மெதுவாலோ கியரில் போட்டு உழவுன்ற போது பூமி வந்து நல்லா கீழே கல்லுப்படும். ஃபாஸ்ட்டாக அடித்தோம்னு சொன்னால் ஸ்பீட்டாக ஓடக்குள்ள அந்த நிலம் கிள்ளிப்பட்டு மண் சிதறும். எனவே இப்போ இது நிலையெடுப்பு தானே, நிலையெடுப்புக்கு எப்பயும் லோ கியரில் போட்டு உங்களுடைய பூமி இருந்தால் மாத்திரம் லோ கியரில் போட்டு மெதுவாக அடித்தா நல்லா பூமி வந்து பண்படும். இப்போ நீங்கள் சம்பளத்துக்கு வேலையை போயிட்டீங்க, ஒரு 8 ஏக்கர் 9 ஏக்கர் ஒரு நாள் கூட ஒன்று முடிச்சுன்னா ஸ்பீட்டாக ஓடி அடிங்க. ஸ்பீட்டாக ஓடி அடிக்கக்குள்ளே அந்த நிலம் கல்லுப்பட்டு அப்படி மண் சிதறும், பார்க்குறது கொஞ்சம் வடிவாக இருக்கும். இதையும் தாண்டி வேறு இந்த உழவுறது சம்பந்தமாக சொல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜ். நன்றி, வணக்கம்.